டேய் எங்கடா உங்க அண்ணனே? நீங்க என்னன்னா விளையாட போயிட்டான். செல்ல அன்னைக்கே என்ன சொன்ன, பக்கத்துல வச்சு விளையாடாதான்னு சொன்னேன்ல. கண்ணு இதாயிட்டா என்ன பண்ணுவ? கொஞ்சம் தூரத்துல இப்படி வச்சு பாரு. இன்னொரு வாட்டி நான் பார்க்கும்போது பக்கத்துல இருந்துன்னா செல்ல பிடிங்கிறோம் பார்த்துக்கோ, அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிருவேன். தூரத்துல வச்சு விளையாடு, கண்ணு வச்சு ஞாபகம் தருவான். அது கேட்டா டேய் என்னடா சொன்ன பாரு, செல்லு பக்கத்துல வச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னல. இன்னும் உனக்கு செல்லு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. செல்லே பக்கத்துல வச்சு பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சுன்னு எவ்வளவு தருவான்? நான் இனிமே வீட்டுக்கே வர மாட்டேன். டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் டேய் நில்றா, டேய் என்னால ஓட முடியல, நில்றா, டேய் டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் நில்றா, நில்றா. ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? ஏன் ஒரு சொன்னபடி கேட்குறியாடா? ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்காம இப்படி அலையிற? எந்த நேரமாவது செல்லே நோண்டிக்கிட்டு இருந்தா செல்லு எனத்துக்கிட்ட ஆகும்? செல்லு எனத்துக்கு ஆகும்? செல்லு தான் உனக்கு முக்கியம். நான் பெத்த பிள்ளை முக்கியம் இல்லை. பெத்த பிள்ளை முக்கியங்க போய் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்டா. டெய்லி நீ பஸ்ஸுக்கு போவ 20, வர 20, ஒரு நாளைக்கு 40, உனக்கு செலவுக்கு 20, 60 ரூபா ஒரு நாளைக்கு உனக்கு மட்டும் ஆகுது. எல்லாம் எதுக்காக? உங்களுக்காக தானே. பார்த்தல அம்மா வெயில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமாடா? களை எடுத்து முள்ளு சம்மந்து விரவு சம்மந்து கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாளா இல்லையா? அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்டா பெத்ததாகி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? பாரு, எனக்கு குடல் இறக்கும், என்னால் வெயிட் வேலை செய்ய முடியாது. நான் கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சது உங்களுக்கு செலவு பண்ணுறேன் இல்லையா? இந்த பொங்கல் வருது, பொங்கலுக்கு 2000 ரூபா ட்ரெஸ்ஸு மட்டும் உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும். யார் எடுத்தா? நான் தானே எடுத்தேன். ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமேல் செல்லுலாம் அதிகமாக பார்க்காதடா, கண்ணு கெட்டு போயிருங்க. இப்படியே பார்த்து பார்த்து இப்போ எனக்கு பக்கத்து பார்வை போச்சு. அதுமாதிரி உனக்கும் பயிரும் தானே நான் சொல்கிறேன். பக்கத்து மாரிமாக்கா மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? அவன் மகன் பைக்கு வாங்கித்தான்னு அவங்க அம்மாட்ட சண்டை போட்டான். அவங்க அம்மா தாலி அடமானம் வச்சு பைக் வாங்கி கொடுத்தா 1.5 லட்ச ரூபாய்க்கு. 11 நாள் கூட ஆகலை. 11ஆம் நாத்து கோயில்பட்டி போகிறேன்ட்டு போனவன் திரும்பி வரல. முனிசாமி அவனும் பைக்கில் போனாங்க, முக்கில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. பிள்ளைகளுக்காக பெற்றவங்க எவ்வளோ செய்கிறாங்கடா, ஆனால் பிள்ளைங்க தான் பெற்றவங்களை புரிஞ்சுக்கிறதில்ல. வாடா வீட்டுக்கு போவோம்.